வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 246 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 240 சப்போர்ட்டை வச்சு 239 ஸ்டாப்லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஓரளவு மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் ஒன்று குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு சரிவு சந்திச்சு 243 வரைக்கும் வந்த மார்க்கெட் அதுக்கப்புறம் திருப்பி ஏற்றத்தை கொடுத்து 252 அப்படின்ற நம்ம அடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு 246 வரைக்கும் கீழே வந்துட்டு மறுபடியும் 52 பக்கமாக போயிட்டு திருப்பி 248 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. மார்க்கெட்டோட க்ளோசிங் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 246 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கான்ட்ராக்டில் ஆரம்பத்தில் இருந்தே ஓரளவு மார்க்கெட் தொடர்ந்து ஏற்றத்தோடையே இருக்குது. ஏன்னா இந்த புதிய கான்ட்ராக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பையிங்கில் இருக்கிறோம், அற்புதமான ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கிறோம். நேற்று மார்க்கெட் புதிய ஹை 2 தடவை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா 2 முறை 52 உடைக்க முயற்சி செஞ்சு பலன் கொடுக்கல. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் நேற்று க்ளோசிங் பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகுது. முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங் கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுல ஓரளவு சந்தேகத்தை கொடுக்குது. என்ன சந்தேகம்னா, ட்ரெண்டை பற்றின சந்தேகம் இல்லை. மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம சம்பாதிச்ச காசில் கொஞ்சம் காசு போயிடும், லாஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டும்தான். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 6.7 பாயிண்ட் ரிஸ்க்கு இப்போ 246லேருந்து 39 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா 7 பாயிண்ட் ரிஸ்க்கு. இல்லை கொஞ்சம் ட்ராப் ஆகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கம்மியாக பை பண்ணாலும் ரிஸ்க்கு குறையுது. இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுன்ற தன்மை இருக்கிறவங்க பை பண்ணி அடுத்த டார்கெட்டான 257 இல்லை 260 போன்ற அடுத்த டார்கெட்டை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க 42 பக்கமாக வந்து பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 3 பாயிண்டில் முடியும். இல்லைன்னா நல்ல ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டை பொறுத்து இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.